இந்த அஞ்சலி நம்மலாம் சொன்னா கண்டிப்பா கேட்கவே மாட்டா. அது மட்டும் இல்லாம பைரவி, கார்த்திக் இவங்க 2 பேர வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேம் விளையாடணும். இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேலும் சும்மா விடக்கூடாது. அவ இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த 10 மாசம் முடியறதுக்குள்ள அவ என்னெல்லாம் பண்ணுவா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்து கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அதாவது கௌதம இந்த வீட்ட விட்டு பிரிக்கிறது மட்டும் இல்லாம, கௌதம்க்கும் கார்த்திக்கும் நடுவுல சண்டைய கொண்டு வருவா அப்படின்ற ஒரு விஷயமும், அதே மாதிரி இப்போ இந்த வீட்டுக்கும் அந்த அஞ்சலி அதாவது அஞ்சலி பிரெக்னென்ட்டா இல்ல அப்படிங்கிற ஒரு உண்மைய கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவளால எதுவுமே பண்ண முடியாது. அது ஏன் பைரவிய வச்சே நம்ம மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா யோசிச்சு, அடுத்ததா பைரவிய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்த செய்ய போறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலியோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, நாசனமா போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காரணமா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு பக்கம் என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அஞ்சலி பிரெக்னன்ட்டா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால நிரூபிக்கவே முடியல. அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொன்னாலாச்சும் பரவால்ல. ஆனா அவ வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த வாங்கிட்டு உண்மைய சொல்ல மாட்டா. இப்போ நம்ம ஜோசியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி அஞ்சலி வந்து இப்போ பிரெக்னன்ட்டா இருக்காளா? இல்லையா? அப்படின்றது எனக்கு டவுட்டா இருக்கு. நீங்க வேணா ஜாதகத்தில அவளுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பொறக்கும், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ வந்து பிரெக்னன்ட் ஆகப் போறா அப்படிங்கிற ஏதான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில இருக்கும் இல்லையா? அத மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? அவளோட ஜாதகத்த நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன் அப்படின்ற மாரி நம்ம ஜோசியர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த ஒரு நேரத்தில அந்த ஜோசியர் இருந்துட்டு உண்மைய சொல்லலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது மட்டும் இல்லாம, "என்னாச்சு இலக்கியா? ஏதாச்சும் வீட்ல பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும்போது, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜோசியர் இருந்துகிட்டு, நான் இப்படி சொல்றேனேன்னு சொல்லிட்டு வந்து தப்பா எடுத்துக்காத இலக்கியா. நான் சொல்றத முதல்ல தெளிவா கேட்டுக்கோ. அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெக்னன்ட்டா இல்ல அப்படிங்கிறத நீ எந்த அளவுக்கு நம்புறியோ, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவளால எப்பவுமே பிரெக்னன்ட் ஆகவே முடியாது அப்படிங்கிறதும், அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜோசியர் ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டுறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னா, நம்ம சொன்னதா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா பைரவி கிட்ட போயிட்டு, பைரவி கிட்ட வந்து சொல்றாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கும் போயிட்டு ஜோசியர பார்த்துட்டு வந்துருங்க. என்னதான் இருந்தாலும், அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எதிரியாவே இருந்தாலும், அவளோட வயித்துல வளர்ற வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட வாரிசு. அதனால நீங்க போயிட்டு அஞ்சலியோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதுக்கு ஏதாச்சும் பூஜை, பரிகாரம் ஏதாச்சும் பண்ணணுமான்னு சொல்லிட்டு வந்து கேட்டுவாங்க. ஏன்னா, அவ வந்து பார்த்தீங்கன்னா, சாக போறன்னு முடிவு எடுத்து டேப்லெட்லாம் சாப்பிட்டா. என்னதான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணியிருந்தாலுமே கூட, குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, சைட் எஃபெக்ட் வந்திருக்கா? என்ன? ஏது? அப்படின்றத டாக்டர் கிட்டயும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜோசியர்கிட்டயும் போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவிய வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அஞ்சலியையும், கார்த்திகையும் கூட்டிட்டு போக வைக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா ஜோசியர்கிட்ட, "ஜோசியர் ஐயா எவ்வளோ பணம் செலவானாலும் பரவால்ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஏற்பாடு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க. ஏன்னா அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைய பெத்து தரப்போறா. அவளால நெறைய காரியங்கள வந்து பார்த்தீங்கன்னா, செய்ய வேண்டியதா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோனே ஜோசியர் முழிக்கிறாரு. "நீ என்ன காரியம் செய்ய போறன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் ஜோசியர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக், அஞ்சலி 3 பேர்கிட்டயும் அந்த ஒரு உண்மைய சொல்லப் போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.